ஹலோ வணக்கம். நம்ம தமிழ் சினிமாவில் நடிச்சிட்டு வர நடிகர்கள் விவகாரத்து செய்து இப்போ தனியாக வாழ்ந்துட்டு வராங்க. அது எந்தெந்த நடிகர்கள் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நடிகர் கமல் இவர் 3 திருமணம் பண்ணிக்கிட்டு இப்போ தனியாக தான் வாழ்ந்துட்டு வராங்க. டான்சர் வாணி கணபதி இவங்களை 1978 திருமணம் பண்ணிக்கிட்டு 1988 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது முதல் மனைவி இருக்கும்போதே, அதாவது டிவோர்ஸுக்கு முன்னாடியே நடிகை சரிகா இவங்களை 1988 பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. நடிகை சரிகா இவங்களை திருமணம் பண்ணும்போது இவங்களுக்கு முதல் மகளா ஸ்ருதிகாசன் இருந்தாங்க. அவங்களுக்கு 2 வயது இருக்கும்போது தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் வாணி கணபதியை 1988 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாரு. நடிகை சரிகா இவங்களையும் 2004 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. மூன்றாவதா நடிகை கௌதமி கூட 2004 இருந்து 2014 வரை, அதாவது கிட்டத்தட்ட 10 வருடம் லிவிங்லையும் இருந்துட்டு வந்தாங்க. இப்போ அவங்களையும் விட்டு நம்ம கமல் பார்த்தீங்கன்னா இப்போ தனியாக தான் வாழ்ந்துட்டு வராங்க. நடிகர் ராமராஜன் நடிகை நளினி இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. காதலிச்சு தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 1987 திருமணம் பண்ணிக்கிட்டு 2000 ஆண்டு டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்கிறாங்க. ட்வின்ஸ் பேபி அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் நடிகர் ராமராஜன் மற்றும் நடிகை நளினி 2 பேரும் விவாகரத்து செஞ்சுட்டாலும் எந்த ஒரு ஃபங்க்ஷன், தன்னுடைய மகள் திருமணத்தராக இருக்கட்டும், எந்த ஒரு நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஒன்றா நின்று சிறப்பாக நடத்தி கொடுப்பாங்க. ஆனால் 2 பேரும் தனித்தனியாக தான் வாழ்ந்துட்டு வராங்க. நடிகர் ராமராஜன் பற்றி சொல்லணும் அப்படின்னா, அந்த 80s காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்டராக இருந்தார். தொடர்ந்து ஆக்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தது உண்டு. ஆனால் இப்போ ஒரு சில படங்களை ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. இவர் இப்போ தனியாக தான் வாழ்ந்துட்டு வராங்க. நடிகர் பார்த்திபன் நடிகை சீதா இவங்களை 1990 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணம் பண்ணி டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. 2001 இவங்களுக்கு 2 மகள் மற்றும் ஒரு மகன் இருக்கிறாங்க. இப்போ பார்த்திபன் பார்த்தீங்கன்னா தனியாக தான் வாழ்ந்துட்டு வராரு. இப்போ படங்கள் ஆக்ட் பண்ணிட்டு வராரு, டைரக்ட் பண்ணிட்டு வராரு. நடிகர் சுரேஷ் சந்திரமேனன் இவர் ஒரு ஆக்டர் மற்றும் டைரக்டர். நடிகை ரேவதி இவங்களை 1986 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமா 2013 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. சுரேஷ் சந்திரமேனன் செகண்ட் மேரேஜ் பண்ணல, இப்போ தனியாக தான் வாழ்ந்துட்டு வராரு. ஆனால் நடிகை ரேவதி பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜும் பண்ணல. தன்னுடைய கணவருக்கு டிவோர்ஸுக்கு அப்புறமா ஒரு IVF, அதாவது செயற்கை கருத்தரிப்பு மூலமா ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்து இப்போ வளர்த்துக்கிட்டு வராங்க. ஆக்டர் அமீர் கான் இவர் ஒரு ஹிந்தி ஆக்டர். இப்போ கூலி படத்தில் தமிழில் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் சீனில் வருவாங்க. 1986 ரீனா தத் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு 2002 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. 2005 கிரண் ராவ் இவங்களையும் திருமணம் பண்ணி 2021 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ நம்ம அமீர் கான் பார்த்தீங்கன்னா தனியாக தான் வாழ்ந்துட்டு வராங்க. நடிகர் பிரசாந்த் 2005 கிரகலட்சுமி இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2009 இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக டிவோர்ஸும் பண்ணிக்கிட்டாங்க. நடிகர் பிரசாந்த் பார்த்தீங்கன்னா செகண்டாக பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணுவார், கூடி சீக்கிரம் திருமணம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிரசாந்த் இவங்களுடைய அப்பா நடிகர் தியாகராஜன் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வந்த நிலையில், ஆனால் இப்போ வரைக்கும் திருமணம் பண்ணிக்கல, தனியாக தான் வாழ்ந்துட்டு வராங்க. நடிகர் ரிச்சர்ட் ரிஷி நடிகை ஷாலினி இவங்களுடைய பிரதர் தான் இவங்க. 2012 சத்யலட்சுமி இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணம் பண்ணி டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ரிச்சர்ட் ரிஷி இவங்களும் செகண்ட் மேரேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்ததுண்டு. இவங்களும் தனியாக தான் வாழ்ந்துட்டு வராங்க. அடுத்தது AR ரகுமான் இசை புயல். இவருடைய பாட்டு மியூசிக் அப்படின்னு சொல்லி கேட்டாலே ஹாப்பியாக இருந்தாலும் சரி, சேடாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் நம்ம மனசுக்கு ரொம்பவே இதமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். பாட்டிலே இப்படி இருந்தாங்கன்னா அவங்க ஃபேமிலியில் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தது உண்டு. 1995 சைரா பானு இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு 2 மகள் மற்றும் ஒரு மகன் இருக்கிறாங்க. ரொம்பவே ஹாப்பியாக தான் இவங்க பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் 2024 இவங்க திடீர்னு நாங்கள் விவாகரத்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. ரீசன் அப்படின்னு சொல்லி என்னன்னு சொல்லி தெரியல. அடுத்தது நடிகர் ஆகாஷ். இவர் யார் அப்படின்னா நடிகை வனிதா விஜயகுமார் அவங்களுடைய முதல் கணவர் அப்படின்னு கூட கண்டிப்பாக சொல்லலாம். இவர் ஒரு ஆக்டர். சமுத்திரம் படத்தில் கூட நடிச்சிருப்பாங்க, ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருப்பாங்க, நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. 2000 ஆண்டு திருமணம் பண்ணியிருந்தாங்க. 2007 டிவோர்ஸும் பண்ணிக்கிட்டாங்க, ஒரு மகன் இருக்கிறாங்க. நடிகர் ஆகாஷ் பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கல, இப்போ தனியாக தான் வாழ்ந்துட்டு வராங்க. நடிகை வனிதா ஆகாஷ் அவர்களை விவாகரத்து பண்ணதுக்கப்புறம் 3 திருமணம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நடிகர் ஜெயம் ரவி 2009 ஆர்த்தி இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு 2 மகன்கள் இருக்கிறாங்க. இவங்க ஃபேமிலி அந்த பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாகவும் இருக்கும். சிறந்த கப்பல் அப்படின்னு சொல்லி பேர் வாங்கினவங்க அப்படின்னா நம்ம ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி அவங்கள சொல்லலாம். ஆனால் இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக 2024 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ கெனிஷா அப்படிங்கிற ஒரு சிங்கர் கூட நம்ம ஜெயம் ரவி பார்த்தீங்கன்னா ஒரு அஃபேரில் இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் திருமணம் அப்படிங்கிற மாதிரின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பார்க்கலாம். நடிகர் தனுஷ் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் நம்ம ரஜினிகாந்த் அவங்களுடைய மூத்த மகளான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இவங்களை 2004 காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்களுக்கும் 2 மகன்கள் இருக்கிறாங்க, யாத்ரா மற்றும் லிங்கா அப்படின்னு சொல்லி.
தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இவங்களும் 2024 தான் இவங்களும் விவாகரத்து வச்சு பிரிஞ்சுட்டாங்க. இவங்களும் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் தெரிவிக்கல. 2 பேரும் இப்போ தனித்தனியாக தான் வாழ்ந்துட்டு வராங்க. நடிகர் தனுஷும் பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் இப்போ வரைக்கும் பண்ணல. அடுத்தது ஆக்டரும் அண்ட் சிங்கருமான ஜிவி பிரகாஷ், இவங்க மனைவி சிங்கர் சைந்தவி, கண்டிப்பாக இவங்களை தெரிஞ்சிருக்கலாம். 2013 திருமணம் பண்ணிக்கிட்டு 2024 தான் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது விவகாரத்து அப்படிங்கிறது இப்போ 2025 தான் இவங்களுக்கு கிடைச்சிது. ஆனால் 2024 இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க தனியாக தான் வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களுக்கு அன்வி அப்படின்னு சொல்லி ஒரு மகளும் இருக்கிறாங்க. ஜிவி மற்றும் சைந்தவி இவங்களுடைய காதல் அப்படின்னு சொன்னால் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 11 வருட திருமண வாழ்க்கையை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சமூக வலைத்தளம் பக்கத்தில் தெரிவிச்சிருந்தாங்க. அப்போ நிறைய கமெண்ட், நிறைய பேர் சொன்னது நீங்கள் சிறந்த கப்பல், ஏன் நீங்கள் பிரிய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவங்களுக்கு அவங்க ரீசன் சொன்னது எங்களுக்கு பிடிக்கல, அதனால் நாங்கள் 2 பேரும் முழு மனதோடு தான் நாங்கள் பிரிய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எதனால் பிரிகிறாங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விஷயமும் பார்த்திங்கன்னா விளக்கமும் கொடுக்கல. இப்போது இவங்களுக்கு டிவோர்ஸ் கிடச்சிருச்சு. இந்த 2025 தான் கிடச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் சினிமாவில் நடித்த நடிகர்கள் அப்படிங்கிறதுல உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய நடிகர்கள் பிடிக்கலாம். அதில் இப்போ இந்த விவகாரத்து பெற்ற நடிகர்களில் கூட நமக்கு நிறைய நடிகர்கள், நமக்கு நடிகர் தனுஷ், ஜெயம் ரவி இவங்களெல்லாம் நமக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த திருமணத்திற்கு அப்புறமா இவங்க இந்த விவகாரத்தை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா கண்டிப்பாக நிறைய பேர் நம்ம இந்த நடிகர்கள் எல்லாரையுமே திட்டிட்டு இருந்தோம். ஏன் நீங்கள் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் நீங்கள் ஏன் அப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி. அப்படி நீங்கள் எந்த நடிகரை சொல்கிறீங்க, இவங்க திரும்ப சேர்ந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்றீங்களா, யாரை சிறந்த கப்பல் அப்படின்னு சொல்றீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால நம்ம நியூஸ் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். தேங்க்யூ.